தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்யப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில் புதிய ஜிஎஸ்டி நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது 5%, 12%, 18%, 28% என 4 வரிப்பிரிவுகள் கொண்டுவரப்பட்டன. இதில் 12%, 28% ஆகிய பிரிவுகள் நீக்கப்பட்டு தற்போது 5%, 18% என 2 வரிப்பிரிவுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வந்துள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால் சன்னா, பன்னீர், ரொட்டி, இந்திய பிரெட்டுகள் ஆகிய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, 33 உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் புற்றுநோய், அரிய வகை நோய் மற்றும் நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம், பென்சில், அழிப்பான், மேப், சார்ட், குளோப் ஆகியவற்றுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருப்பதால் அவற்றின் விலை குறைந்துள்ளது. 18%லிருந்து 5% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதால் எண்ணெய், ஷாம்பூ, சோப், பேஸ்ட் ஆகியவற்றின் விலை குறைந்துள்ளது. இதேபோல 12%லிருந்து 5% வரி குறைக்கப்பட்டிருப்பதால் மருத்துவ உபகரணங்கள், வெண்ணெய், நெய், சீஸ், சமையல் பாத்திரங்கள், பால்புட்டி, டைப்பர், நாப்கின் ஆகியவற்றின் விலை குறைந்துள்ளது. அதேபோல சர்க்கரை, காஃபி தூள், நெய், சாஸ், சாக்லேட், பிஸ்கெட், உலர்பழங்கள் ஆகியவையும், மிதிவண்டி, மேசை, நாற்காலி, மார்பிள், பார்வையை சரி செய்யும் கண்ணாடிகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான சாதனங்கள் ஆகியவையும் 5% ஜிஎஸ்டி விகிதத்தில் வந்திருப்பதால் இவற்றின் விலையும் குறைந்துள்ளன. ஏசி, டிஷ்வாஷர், 32 அங்குலத்திற்கு அதிகமான தொலைக்காட்சிகள், மானிட்டர், ப்ரொஜெக்டர்ஸ் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளன. சிமெண்ட், பேருந்து, மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், 3 சக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் உள்ளிட்டவை 28% வரியிலிருந்து 18% வரிக்கு மாற்றப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகை நேரத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிறிய வகை கார்கள், 350 சிசிக்கும் குறைவான திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளன. இதனால் டாடா நிறுவனத்தின் டியாகோ, பஞ்ச், அல்ட்ராஸ், நிக்சான் உள்ளிட்ட மாடல் கார்களின் விலை 1,50,000 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளன. மாருதி சுசுகி நிறுவனத்தின் ஆல்டோ கேட்டன், ஷிஃப்ட், வேக்னார், XL6, கிராண்ட் விட்டாரா உள்ளிட்ட மாடல் கார்களின் விலை 1,30,000 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. 5 மற்றும் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி அடுக்குகளுடன் சிறப்பு வரி விதிப்பாக அறிமுகம் செய்யப்பட்ட 40% வரி விதிப்பும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி கோக், பெப்சி போன்ற கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள், எஸ்யூவி ரக கார்கள், சொகுசு கார்கள், தனிநபர்களுக்கான விமானங்கள் உள்ளிட்டவற்றுக்கு 40% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது. புகையிலை, பான் மசாலா, சிகரெட் ஆகியவற்றின் மீதும் 40 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் 353 பொருட்களின் விலை குறைந்திருக்கும் நிலையில் 38 பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பு பலன்களை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கவில்லை என்றால் புகார் அளிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரி குறைப்புக்கு ஏற்ப பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள மத்திய அரசு, எந்த நிறுவனமாவது வரி குறைப்பு பலன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கவில்லை என்றால் அது குறித்து 1915 என்ற டோல் ஃப்ரீ எண்ணிலும் NCH செயலி மற்றும் வலைதளத்திலும் புகார் அளிக்கலாம் என தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி சீரமைப்பினால் நாட்டின் வளர்ச்சி வேகம் எடுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றியவர், தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். भारत की ग्रोथ स्टोरी को एक्सेलरेट करेंगे, कारोबार को और आसान बनाएंगे, निवेश को और आकर्षक बनाएंगे. கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்து மீண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி, வருமான வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ஆகியவை ஏழை, நடுத்தர மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து மீண்டவர்களுக்கு கிடைத்த இரட்டை பரிசு என்று கூறினார். अब गरीब को, न्यू मिडिल क्लास को एक तरह से डबल बोनांजा मिल रहा है. தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள 2 கப்பல் கட்டும் தளங்கள் மூலம் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக இவை அமையும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கப்பற்கலையில் தமிழரின் பெருமைமிகு வரலாற்றை சங்க பாடல்கள் சொல்லும் என பதிவிட்டிருக்கிறார்.
மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றால்தான் சமக்கிர சிக்ஷா திட்ட நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் அரசியல் வேண்டாம் என தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். Samagra Shiksha, you have to accept the MOU offered by Government of India. Because Government of India is abide by its policies, it has to be mutual. You cannot impose your political priority above the interests of students of Tamil Nadu. திமுகவுக்கும் தாவேகவுக்கும் இடையேதான் போட்டி என்ற விஜயின் கருத்து மக்கள் கருத்து அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் அவரது தேர்தல் சுற்றுப்பயணம் குறித்து மட்டுமே பேசியதாக கூறினார். அவருடைய கருத்து மக்களுடைய கருத்து வேற இல்லை. நயினார் வந்து சந்திச்சிருக்காருன்னா ஒரு 2 நிமிஷம் வெளியே நம்ம ஊர்ல தானே அவரே கருத்து சொல்லியிருப்பாரு. தாவேகாவுக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சி நடுங்குவதாக அக்கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்டது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியான தாவேகா எதிலும் சமரசம் செய்து கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 1967 மற்றும் 1977 தேர்தல்களின் வெற்றி விளைவை 2026 தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் என்றும் விஜய் மீண்டும் சூளுரைத்துள்ளார். திமுகவோடு போட்டி போட விஜய்க்கு தகுதியில்லை என அமைச்சர் நேரு மறைமுகமாக சாடியுள்ளார். கடந்த சனிக்கிழமை தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட திருவாரூர் தெற்கு வீதியில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. மேடையில் பேசிய அமைச்சர் KN நேரு விஜய் பெயரை குறிப்பிடாமல் காட்டமாக விமர்சித்தார். ஒரு காலத்தில் திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார் நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. முதல் நாள் தான் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வானா அதை அடிச்சு காமிக்கிறேன். தாவேக தலைவர் விஜய்க்கு வரும் கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாது என மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்தவர் இதனை கூறினார். கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கருத்தாக மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. நாகையில் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் பல்வேறு பொய்களை கூறியதாக விசிகாவைச் சேர்ந்த நாகப்பட்டினம் தொகுதி MLA ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் ஆளுநர் RN ரவியும் அண்ணாமலையும் அமைதியாகிவிட்டதால் அவர்களின் வேலையை விஜய் செய்வதாக கூறினார். அவர் வந்து திருச்சியில போய் பேசினதும் முழுக்க ஃபேக்சுவல் எரர், பொய், அவதூறு. நாகப்பட்டினத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டார். நாகப்பட்டினத்தில் உண்மையிலேயே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் பேசினால் நானும் இணைகிறேன் அவர் குரலோடு. அந்த இடத்தில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் குறித்து அவர் பேசி இந்த மக்களின் குரலுக்கு வலு சேர்த்தால் அது நியாயம். ஆனால் அவர் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசல, அவர் பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. அதிமுகவை அழிப்பது போல தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு இருப்பதாக விசிகாவைச் சேர்ந்த நாகப்பட்டினம் MLA ஆளூர் ஷானவாஸ் கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் சுபாஷ் பிரபுவுக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். புதிய மொந்தை பழைய கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு. திமுக வெர்சஸ் TVKவா தமிழ்நாட்டுக்கலாம்? எந்த கட்சி? DMK வெர்சஸ் ADMK தான் தமிழ்நாட்டுக்கலாம். அப்போ DMK வெர்சஸ் TVK அவர் சொல்வதன் மூலம் ADMK என்கிற கட்சியை தூக்குறார். விஜய் கட்சி தலைவரோட எல்லார் வாயிலிருந்து வர்றது என்ன? VCK வாக்கு தான் போகும். என்னப்பா சான்று, எந்த அடிப்படையிலப்பா பேசுறீங்க? தாவேக தலைவர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதுபவர் அதனை சரிபார்த்து உண்மையை தெரிந்து கொண்டு எழுத வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் நாகப்பட்டினத்தில் வேலினை வாங்கிய போது தாவேக தலைவர் விஜய் செருப்பை கடற்றி இருக்க வேண்டும் என்றார். கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர தம்பி கிட்ட கொஞ்சம் சரியை பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லி இருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
திமுகவை விஜய் எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணியில் அவர் இணைய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய்க்கு கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்றார். அஜித் வரட்டும், 2 பங்கு கூட்டம் அதை விட அதிகமாக கூடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமா? ஏர்போர்ட்ல நின்னாருன்னா அன்னைக்கு 5 லட்சம் பேர் நின்னாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இன்னைக்கு அந்த மாசம் இருக்கு, அந்த மரியாதை இருக்கு. ஆகவே அவர்களை பார்ப்பதற்கு நானே வருவேன். ஈரோட்டில் கொட்டித் தீர்த்த கனமழை காரணமாக ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். தூய்மைப் பணியாளர்கள் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு கொல்லம்பாளையம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்தது. ஈரோட்டில் கருங்கல்பாளையம், வீரப்பன் சத்திரம், பவானி, சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வீரப்பன் சத்திரம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் சாலையான SND சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் தட்டு தடுமாறி சென்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. குறிப்பாக தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் முடிச்சூர் சாலையில் மழைநீர் தேங்கியது. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி வங்கக்கடல் பகுதியில் நாளையும், வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் வெள்ளிக்கிழமையும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் வரும் சனிக்கிழமை வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது.